வா சாரா. ஆ, என்ன கோத, நீங்க எப்படிங்க? நான் சாயந்தரம் வரேன்னு அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். நீ என்ன பண்ணு, கை கால் முன்னாடி பெருமாளை செவிச்சுக்கோ. நான் லட்சுமியை காஃபி கலக்க சொல்றேன். வேண்டாம் அத்தை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் அதான் என் ஃப்ரெண்டோட கேன்டீன்ல சாப்பிட்டுட்டேன். அப்படியா? சாரா, ம்? நான் அப்பவே கிளம்பியிருப்பேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காகவா? ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம புது ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பேசலாமே. ஆ, ம், வா, இதோ வந்துடுறேன். ராத்திரி இங்கே சாப்பிட்டுட்டு போலாண்டி. சொல்லுங்க கோத, என்ன டவுட்? டவுட் ப்ராஜெக்டில் இல்லை சாரா, உன் மேலே தான். அதான் மற்றவங்க முன்னாடி பேச வேண்டான்னு உன்னை தனியாக கூட்டின்னு வந்தேன். என் மேல டவுட்டா? என்னது? காலையில் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ புடவையில் இருந்த, ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்த. இப்போ மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே புடவையில் இருக்க. என்ன சாரா இது? பார்க்கறதுக்கு விட்லாச்சாரியா படம் மாதிரி இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காத கோத. என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னோட மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அங்க போய் தான் ட்ரெஸ்ஸை மாத்திண்டு ஆஃபீஸ்க்கு வருவேன். ஈவினிங் வீட்டுக்கு வரப்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸை மாத்திண்டு சரளில் வந்துடுவேன். ஏன் இந்த திருட்டுத்தனம்? வீட்டில இருந்தே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு போலாம்ல. வேற வேணையே வேண்டாம். அத்தைக்கு இதெல்லாம் புரியாது, பிடிக்காது. அவ வாய்க்கு பயந்துட்டு தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. பெரியவாள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாரா. அவ எப்பவுமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா. என்ன கோத, அத்தைக்கு பறிஞ்சு பேசுற? இப்ப புரியுது. நீ எப்பவும் புடவை தானே கட்டுற, அதான் அத்தை போல உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கல. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கே சாரா. நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு விரோதி இல்லை. எங்க ஆத்துலயும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. தேவைப்படும் போது நான் அதை போடுவேன். ஆனா உன்ன மாதிரி திருட்டுத்தனமா போட மாட்டேன். திருட்டுத்தனமா? நானா? நான் சொல்றத முழுசா கேளு. எனக்கு மட்டும் மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காம இருந்தா தீபாவளிக்கு உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் கிஃப்ட் அனுப்பியிருப்பேனா? எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. ஆனா அந்த ட்ரெஸ்ஸஸ் நமக்கு பாந்தமாகவும் அழகாகவும் பண்பாட்டுக்கு விரோதம் இல்லாமலும் இருக்கணும். உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா நீ போட்டுக்கோ. ஆனா மற்றவா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தின்னு போகணுங்கிற பழக்கத்தை நிறுத்திடு. அவ யாரோ எப்படிப்பட்டவங்களோ, நாளைக்கு அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சாரா. சரி கோத, போலாமா? ஒரு நிமிஷம் சாரா, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசணும். என்ன? நம்ம ஆஃபீஸ்ல நம்ம எம்டியோட பையன் வாசு உன்கிட்ட அடிக்கடி பேசுறான்னு எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட ஒன்னும் தப்பா பேசலையே. ஆபீஸ் விஷயமா தானே பேசுறாரு. ஆரம்பத்துல அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா அவன் நல்லவன் இல்லை. இவங்களெல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுறது தான் நல்லது. கோத சாரா, நான் உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கே வெல்விஷர். அதனால இந்த விஷயத்தை பத்திலாம் உனக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டியது என்னோட கடமை சாரா. ஸ்டாப் இட். ஏதோ நீ வேலை வாங்கி கொடுத்தங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நேரம் நீ சொன்னது எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த. ஆனா என் பர்சனல் விஷயத்துல நீ அளவுக்கு மீறி தலையிடுற. ஐ டோன்ட் லைக் இட். நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல கோத. யார்கிட்ட பழகணும், எப்படி பழகணுங்கிறதுல எனக்கு தெரியும். இல்ல சாரா, நான் உன் நல்லதுக்கு தான் இதெல்லாம். ப்ளீஸ். ஆபீஸ்ல தான் நீ எனக்கு பாஸ், பர்சனல் லைஃப்க்கு இல்ல. உனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் எனக்கு பிடிக்க கூடாதுன்னு அவசியம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சாரா. என் லிமிட் என்னன்னு நான் புரிஞ்சுட்டேன். சாரி. என்னம்மா கோத, மாடியில இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தே? இல்ல, ஒரு சின்ன தப்பு. தப்பா? என்ன தப்பு? இல்ல, ஆபீஸ்ல சாரா ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது
தப்பு பண்ணது சாரா இல்லை நான் தான். நான் வரேன். இருந்து சாப்பிட்டு போலாமோன்னு. இல்லை பரவாயில்ல, வரேன். ஹலோ ஆர்ஜே சார். ஹாய் பார்த்திபன், how are you? ஃபைன். எங்கே எம்டியை பார்க்கவா? எம்டி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் மீட் கோதை. ஓகே வாங்க, நான் கூட்டிட்டு நோ போறேன். இட்ஸ் ஓகே, எனக்கு அவங்க கேபின் தெரியும். யூ கேரி ஆன் வித் யுவர் வர்க், நான் பார்த்துக்கிறேன். Okay then. Yeah. ஹலோ மிஸ்டர், இங்க வா. என்னையா? வேற யாரை கூப்பிடுற? உன்னதான் வா. எங்க நீ பாட்டு திறந்த வீட்டில் போற மாதிரி போயிட்டு இருக்க? சார், கோதையை பார்க்க போயிட்டு இருக்கேன். கோதையா? அவளை வச்சு நான் 1 ரூபா டிக்கெட் போட்டு எக்ஸிபிஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டவன் கண்ட நேரத்தை வந்து பார்த்துட்டு போறதுக்கு. சார் ப்ளீஸ். சார் சார், இவர் தான் ஆர்ஜே ராமன். யாரா இருந்தா எனக்கு என்னையா? ஐ டோன்ட் கேர். மாமா, இப்படி கேள்வி முறை இல்லாம யாரோ வந்து கோதையை பார்த்துட்டு போறதுக்கு அவளுக்கு எதுக்கு தனியா ஒரு கேபின்? மாமா, பேசாம ஆபீஸ் வாசல்ல உட்கார வச்சிடலாமே. மிஸ்டர், நீங்க பேசுறது சரியில்லை. என்னையா சரியில்லை? வர வர இந்த கோதையை பார்க்க வர கூட்டம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல சென்ட் ஆஃப் கொடுக்குற கூட்டத்தோட ஜாஸ்தியா இருக்கு. ஹலோ, ஆளு பார்க்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா பேசும்போது டீசென்சியே இல்லை. மாமா, டீசன்சியை பத்தி எனக்கு சொல்லி தெரியா? ஆபீஸ் டயத்துல வேலை பார்க்குற பொண்ணை கொஞ்சம் வந்துட்டு போறியே, இது எந்த வகையிலப்பா டீசன்சி? ஹலோ, வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? சார், நான் யாரும் தெரியுமா உனக்கு? சார், நான் சொ- கண்ட குப்பையெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கூடிய அவசியம் எனக்கு இல்ல. யாரை பார்த்து குப்பைன்னு சொல்றேன்? உன்னை பார்த்து என்ன குப்பைன்னு பார்த்து குப்பைன்னு சொன்னேன். சொல்றேன்? சார், சார், என்ன சார், குப்பைன்னு சார், சொல்றேன்? support பண்றேன் மாப்ள. என்ன மாமா பண்ற நீ? மாமா, நான் யாரும் சொல்றத சொல்லி கேளு. நான் சொல்றத கேளு முதல்ல. என்ன சத்தம் இங்க? ஆபீஸ் என்னது இது? என்ன மிஸ்டர் ராமன், நீங்க எப்ப வந்தீங்க? ஹலோ சார், இப்பதான் வந்தேன். வாட் ஹேப்பன்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்க ரூம் எங்கன்னு கேட்டாரு. அங்கதான் இருப்பீங்கன்னு சொன்ன நம்ப மாட்டேன்றாரு. அதுக்கு தான் இந்த சத்தம் போட்டியா? இல்ல, Keep quiet. இது ஆபீஸ். இல்ல, நாங்க அன்பாதான். Hey. அவன் சரியான நியூசன்ஸ். சாரி, வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் கம். என்னாச்சு மாமா உனக்கு? ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? பின் என்ன மாப்பிள்ள, எங்க போறேன்னு மரியாதையா கேட்டேன். கோதையை பார்க்க போறேன்னு ரொம்ப திமிரா பதில் சொல்றான். கோதை பேரை கேட்ட உடனே எனக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறிடுச்சு. அதுக்காக இப்படிதான் நடந்துப்பியா? ஆமா, உங்க அப்பா மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், அவனை 4 சாத்து சாத்தியிருப்பேன். புரியாம பேசாத மாமா. அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா இருந்தா எனக்கு என்னடா? மரியாதை தெரியாத பையன். மாமா, அவன் பேர் ஆர்ஜே ராமன், ராயல் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சவுத் இந்தியா இன்சார்ஜ். நமக்கு ரெகுலரா நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் கொடுக்க போறாங்க. அவங்கிட்ட போய் கண்ணு முன்னு தெரியாம பேசிட்டியே. ஐயோ, அப்படியா? எனக்கு தெரியாம போச்சா வாசு. ஏன்னா உனக்கு தான் தெரியுமில்ல, நீயாவது எனக்கு சிக்னல் கொடுக்க கூடாது. எங்க? நான் அங்க இருந்து உன்னை கூட்டு தான் இருந்தேன், நீ கவனிச்சதானே? கோவம் வந்தா கண்ணு முன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அவன் அப்பா கிட்ட நன்னா வத்தி வைக்க போறான். பொதுவா அதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருந்த, இப்ப நீயே மாட்டிக்கிட்டியா? என்னடா இது கொஞ்சம் கூட ஈவி இறக்கலாம் பேசிட்டு இருக்க? மாமா, விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. சதா கூட்டிகிட்டே இருப்பல்ல அந்த பெருமாள், அவர் தான் உன்னை காப்பாத்தான். பெருமாளே,
ராமன், என்ன சாப்பிட்றீங்க? காஃபியை கொள்றீங்க? இல்லை சார், எனக்கு எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். ராமன், ஆக்சுவலாக வெளியில் என்ன நடந்தது? சார், நான் கோதையோட கேபின் நோக்கி போயிட்டு இருந்தேன் சார். அப்போ அந்த பெரியவர், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், அவர் என்னை கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்ட விதமே சரியில்லை. நான் அவர்கிட்ட போனேன். எங்கே போகிறேன்னு கேட்டார். கோதையோட கேபினுக்குன்னு சொன்னேன். அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொறிஞ்சு தள்ளிட்டாரு. ராமன், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஐ எம் வெரி வெரி சாரி. சார், இந்த மாதிரி ஆஃபீஸில் டீசென்சி எல்லாம் பிஹேவ் பண்ணுறவங்களெல்லாம் எதுக்கு சார் வேலைக்கு வச்சுருக்கீங்க? மிஸ்டர் ஆர்ஜே ராமன், அது வந்து சார், என்னோட நீங்கள் வயசுலையும் அனுபவத்துலையும் ரொம்ப பெரியவராக இருக்கலாம். நான் உங்களை அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் சார். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது ராமன். சார், நானாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே வேற ஒரு கிளைண்ட்டாக இருந்தால் என்ன சார் இருக்கும்? ஐ நோ. இந்த மாதிரி ஆட்கள்னால கம்பெனிக்கு ஆபத்து சார். நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேன். இனிமே எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னா சார்? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னோட ஆஃபீஸில் நடந்திருந்தா அந்த ஆள் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்போம். சாரி மிஸ்டர் ராமன், என்னால் அப்படி செய்ய முடியாது. முடியாதா? ஏன்? அவன் இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் இல்லை. ஸ்டாஃப் இல்லையா? எஸ். அப்போ யார் அவரு? பாம்புன்னு தாண்டவும் முடியாம, பழுதுன்னு மிதிக்கவும் முடியாம, இவனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். பாம்புன்னு தாண்டவும் முடியாம, பழுதுன்னு மிதிக்கவும் முடியாம, இவனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சார், நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்கு? டெட்லைனுக்கு முன்னாடியே அதை சப்மிட் பண்ணிடுவோம். கோதை தான் அதுக்கு இன்சார்ஜ். ஆல் ரைட். ஓகே சார், நான் அப்போது கோதையை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். வரேன் சார், பாய். ஓகே ராமன், எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக சார். ஓகே, யூ கேரி ஆன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். ஹாய். ஹாய், வாட் a சர்ப்ரைஸ். உட்காருங்க உட்காருங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? எங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, தட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் தி ஃபைனல் ஸ்டேஜ். இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிரும். வெரி குட். அப்புறம் எப்படி இருக்க? ஆண்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என்ன கோதை, உன் குரல் ஒரு சொரத்தையே இல்லை. ஐயோ, ஓகே? நான் நன்னா தான் இருக்கேன். இல்லை, நீ ஏதோ வருத்தத்தில் இருக்க. உன் முகமே அதை நல்லா காட்டி கொடுக்கறது. ஒன்றும் இல்லை. இல்லை, ஒர்க் ப்ரெஷர், அதான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் இட்ஸ் எ பர்சனல் ப்ராப்ளம். நான் ஒரு மூணாவது மனுஷன். உன்னை வற்புறுத்தி கேட்குறது நல்லா இருக்காது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேள்? உங்களை ஒரு அந்நிய மனுஷனா நான் என்னைக்குமே நினச்சதில்ல. தென் வாட்? டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது பர்சனல் ப்ராப்ளம். பர்சனல் ப்ராப்ளம் ஜென்ரலாக சொன்ன எப்படி? ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தானே தெரியும். எனி லவ் ப்ராப்ளம்? நான் லவ் பண்ணுறது என்னமோ உண்மைதான். ஆனால் பிரச்சனை அது இல்லை. ஃபேமிலி ப்ராப்ளம். ஃபேமிலி ப்ராப்ளமா? என்ன? தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. அதை சொல்கிற நிலைமையில நான் இப்போ இல்லை. ஓகே, கேட்கல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். பிரச்சனைகள் நம்மளை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. பிரச்சனைகளை நாம தான் ஜெயிக்கணும். புரியுறதா? உபதேசம் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருந்தா அப்போ தான் உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியும். உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதோட பெரிய பிரச்சனை 24 மணி நேரமும் என் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னது? உங்களுக்கும் பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ,
சாரி, அது கேட்டிருக்க கூடாதுல்ல. கேட்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ என்னைக்கு உன் ப்ராப்ளத்தை மனசு விட்டு என்கிட்ட சொல்றியோ அன்னைக்கு நானே என்னோட ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, டைம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். ஆண்டி கிட்ட சொல்லு. சரி. உன்னோட லவ்வரை ஒரு நாள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆள் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் கல்யாணம். ஓகே? இதுதான், இந்த சிரிப்பை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப பார்த்துட்டேன், நான் வரேன். ஓகே, பை. ஓகே, பை. பனித்துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை